கடன் பிரச்சனையால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் மாட்டிக்கொள்கிறோம். அந்த கடனை திருப்பிக் கொடுக்க முடியுமா முடியாதா என்ற சிந்தனையிலும் நமது உழைப்பின் மூலம் வரும் பணத்தினையும் நமது கடனுக்காகவே இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். நமது உழைப்பில் கவனம் குறைகிறது, சிந்தனை சிதறுகிறது. அதனால் நம்மால் பெரிய அல்லது சிறிய கடனை கூட அடைக்க முடியாமல் போகிறது. கடனை அடைக்க வேண்டும் என்ற தீராத ஆசை, ஏக்கம் இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு அமைவதில்லை. இந்த கடனை அடைப்பதற்காகவே உள்ள இந்த சூட்சமமான நேரத்தை பயன்படுத்தி இப்பிரச்சனையிலிருந்து வழிபட முற்படுவோம். கடன் மிக அதிகமாக இருக்கிறது, என்ன செய்தாலும் என் கடன் அடையவில்லை என்பவர்கள் இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தினால் பயனில்லை என்று நினைக்க வேண்டாம். இந்த நேரத்தை பயன்படுத்துவதால் கூடவே உங்கள் ஜாதக கட்டத்தில் 6ஆம் அதிபதியின் நிலையை பொறுத்துதான் அதன் தீவிரம் இருக்கும். நல்ல நிலையில் இருப்பின் விரைவில் கடன் தீரும். சற்று தீவிரமாக இருந்தால் அதன் தாக்கத்தை குறைத்து சிறிது சிறிதாக மீண்டு வரலாம் என்பதால் இந்நேரத்தை நாம் பயன்படுத்தி வருவோம். விரைவில் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். முகூர்த்தம் 15/5/2026 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் 5:47 வரை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் நீட்டிக்கிறது. மேஷ லக்னமும் அஸ்வினி 1ஆம் 2ஆம் பாதம் இணைந்து வரக்கூடிய இந்நாளின் திதி கிருஷ்ண திரையோதசி திதி. கரணம் வனிசை கரணம், யோகம் ஆயுஷ்மான் யோகம். வெள்ளிக்கிழமை அதிகாலை வருவதால் மகாலட்சுமியை மனதார நினைத்து அதிகாலையில் நாம் நினைக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நமது நம்பிக்கை. இந்நாளில் நமது கடன் முழுவதும் விரைவில் அடைய வேண்டும், அதற்கான சூழல் அமைய வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி நாம் கடன் கொடுக்க வேண்டுபவருக்கான சிறு தொகையை ஒரு வெள்ளை நிற கவரில் கடன் கொடுப்பவருக்கான பெயரை எழுதி ஒரு சிறு தொகையை அதில் மனதார வேண்டி வைத்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்து வருவோம். கடனை அடைப்பதற்கான சூழலை பெறுவோம். இந்த 15/5/2026 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த மைத்ர முகூர்த்த நேரத்தை தவறவிட வேண்டாம். பயன்படுத்தி வளம் பெறுவோம். நன்றி.